Find the value of y for which the distance between the points p of 2 comma minus 3 and q of 10 comma y is 10 units. So distance எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. Given p of 2 comma minus 3 and q of 10 comma y. pq equal to 10 units. இதான் கொடுத்துருக்கிற வேல்யூ. Distance between 2 points 10 unitsன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேல்குலேட் பண்ணி அதை 10க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் ஒய்யு. இப்போ PQ ஈக்குவல் டு 10 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 10 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் y மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 அப்போ ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்டு ப்ளஸ் இது y ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஸ்கொயர்ட் இஸ் 9 ப்ளஸ் 6y. அப்போ என்ன வரும் 64 ப்ளஸ் 9 ப்ளஸ் y ஸ்கொயர்டு ப்ளஸ் 6y அப்படின்னு வரும். இதெல்லாம் ஈக்குவல் டு 10 இல்லையா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கு 64 ப்ளஸ் 9 என்ன வரும் 23 ப்ளஸ் y ஸ்கொயர்டு ப்ளஸ் 6yன்னு வந்துடும். ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட்டை எடுத்தால் தான் ஒய்யோட வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் பண்ணணும் போத் த சைட்ஸ். அப்போ 10 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு y ஸ்கொயர்டு ப்ளஸ் 6y டேர்மை மாற்றி எழுதுகிறேன் ப்ளஸ் 73 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸ்கொயர் ரூட்டை ஹோல் ஸ்கொயர்டு பண்ணுறேன். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு போயிடும். அப்போ 10 ஸ்கொயர்டுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 100ன்னு வந்துடும். ரைட் ஹேண்ட் ஸ்கொயர்டு ஸ்கொயர் ரூட் மட்டும் போகும். இப்போ ஈக்குவேட் பண்ணலாம் 0க்கு 100 மைனஸ் 73 ஈக்குவல் டு y ஸ்கொயர்டு ப்ளஸ் 6y. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வருது 27 ஈக்குவல் டு y ஸ்கொயர்டு ப்ளஸ் 6yன்னு வருது. ஸோ y ஸ்கொயர்டு ப்ளஸ் 6y மைனஸ் 27 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபேக்டரைஸ் தான் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். 27 6 வர மாதிரி பிரிக்கணும். 9 3s அப்படின்னு பிரிக்கலாமா? இப்போ பெரிய நம்பர் ப்ளஸ் சின்ன நம்பர் மைனஸ் அப்படின்னா தான் மைனஸ் 27 வரும். இப்போ y ஸ்கொயர்டு ப்ளஸ் 9y மைனஸ் 3y மைனஸ் 27 ஈக்குவல் டு 0. ஜஸ்ட்டு ஃபேக்டரைஸ் தான் பண்ணுறோம். இப்போ மைனஸ் 3ஐ வெளில எடுத்தோம்னா y ப்ளஸ் 9 வரும். ஸோ y மைனஸ் 3 y ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. அப்போது y ஈக்குவல் டு 3 ஆர் y ஈக்குவல் டு மைனஸ் 9. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். Find the value of y for which the distance between the two points is 10 units கொடுத்தாங்க. ஸோ yயோட வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம்.